ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் பார்க்கும்பொழுது ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டாக வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓப்பன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு கேப் டவுன் மார்க்கெட்டாக வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நேர்பை 23,100 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆயிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது கேப் அப் கேப் டவுன் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேயின் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோங்க, ஒரு ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ் வந்து எடுப்போம் இல்லையா? ப்ரீவியஸ் டேயின் அடிப்படையில் நம்ம வந்து ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுப்போம். ஸோ அதுக்கு கீழே S1க்கு கீழேயோ இல்லைன்னா R1க்கு மேலேயோ நம்மளுக்கு ஓப்பன் ஆனால் நம்ம என்ன செய்வோங்க, லெவல்ஸ் வந்து அப்படி மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு 920 ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. சரியா? இதோட லாஜிக் என்ன அப்படின்றத உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ அப்படின்றது நான் போடுறேன். ஸோ வேணும்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகே, ஸோ இது ஏன் நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, இந்த லெவல் நம்மளை ஏன் எடுக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து தனியாக வந்து போடுறேன். கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு S1க்கு கீழே வந்து என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆனதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா லெவல்ஸை வந்து மாற்றிருந்தோம். ஓகேங்களா? லெவல்ஸ் வந்து என்ன செஞ்சிருந்தோம், மாற்றிருந்தோம். 920 பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து கொண்டு வந்தோம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா 23,154 அப்படின்ற லெவல் கிடைச்சிருந்தது. அதே மாதிரி R1 பார்த்தீங்க அப்படின்னா 23,275, R2 23,331 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்க்கும்பொழுது காலையில் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே வராங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர்லேருந்து எங்கே வரை போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா R1 வரை போயிட்டு மறுபடியும் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கே வந்துட்டாங்க. சரிங்களா? மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாங்களோ அங்கேயே நேர்பை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. 23,100 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் அப்படின்றதும் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. சரியா? ஸோ இந்த இதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு காலையில் என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 23,150 அப்படின்ற ப்ரீமியத்தில் உள்ள ஸ்ட்ரைக் நம்ம வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதோட லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறாது, சேம் லெவல்ஸ் தான். நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோமோ ப்ரீவியஸில் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதே லெவல்ஸ் தான் என்ன செய்யணும், ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் மிட் ரேஞ்சாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 137 அப்படின்ற லெவலும், R1 193, R2 242, R3 290 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 94, S2 70, S3 47 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில் காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் 165, 113 அப்படின்ற 2 லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? நம்மளுக்கு காலையில் என்ன பண்றாங்க அப்படின்னா மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரிங்களா? 23,150 கால் இன்புட் வந்து என்ன பண்றாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு காலையில கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலையும் புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழேயும் இருக்கிறாங்க. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு மீட்டிங் ஆகுது. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, டாமினேட் அப்படின்றது புட் ஆப்ஷனால பண்ண முடியல. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க, அகைன் ஃபெயிலியர் தான் ஆகுறாங்க. ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, கால் ஆப்ஷன் அப்படின்றது எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா 165 அப்படின்ற ஒரு வேல்யூ வரைக்கும் போயிருக்கிறாங்க. அதுக்கு மேல என்ன செய்ய முடியல, அவங்களால போக முடியல. ஸோ அதுக்குள்ளேயே தான் மிட் ரேஞ்சுக்கும் அந்த 165 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் அப்படின்றது நகருது. ஒரு சைடுவேஸ் மூமெண்டம் அதான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கேப் டவுன் நடந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 300 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குலாம் மேலே நம்மளுக்கு நடந்தது அப்படின்னாலே மார்க்கெட்டு நம்மளுக்கு ஒரு சைடுவேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பாருங்க. கேப் அப் கேப் டவுன் நடந்தால் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி? ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிகே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும், ப்ரீமியம் வந்து அதிகமாக இருந்தால். சரியா? ஸோ அதை வந்து நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 165 பிரேக் பண்ணி எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க, கரெக்டா R1 வரைக்கும் போயிருக்கிறாங்க. R1 நம்மளுக்கு ரீச் ஆனதுமே அங்கே இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? மார்க்கெட் அப்படின்றது என்ன பண்ணிட்டாங்க, ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அகைன் நம்மளுக்கு 23,150 மீட்டிங் அப்படின்றதும் நடக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு காலையில நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே ஏடிஎம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, க்ளோசிங்லயும் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க.
ஓகே, க்ளோசிங்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, அதே ஏடிஎம் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. காலையில் நம்மளுக்கு மீட்டிங் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 125 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. சரிங்களா, 125 128 கிட்ட நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட் முடிகிற நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 100 அந்த ரேஞ்சு கிட்ட நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மீட்டிங் அப்படின்றத வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 28 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு டிகே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிகே நடக்குதா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பெரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெவல்ஸ் எடுக்கும்போது நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் தான் வந்து நம்ம என்ன செய்வோம், எடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். சரியா, நம்ம கரண்ட் வீக்கோட எக்ஸ்பெரி எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா அதில் அதிகமான டிகே அப்படின்றது வந்து இருக்கும். அதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரியா, ஒரு டைரக்ஷன் வந்து என்ன பண்ண முடியாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே வந்து நெக்ஸ்ட் வீக்கோட லெவல்ஸ் எடுத்து நம்ம அந்த ப்ரீமியத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா அப்படின்றது வந்து கிடைக்கும். ஏன்னா அதில் டிகே கம்மியாக இருக்கும். ஸோ ஐடியாவும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம அதை தெளிவாக வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைரக்ஷனை வந்து என்ன பண்ண முடியும், கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பெரி அன்னைக்கு மட்டும் நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் அப்படின்றத வந்து எடுக்கிறோம். சரியா, ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி வந்து எடுத்திருக்கோம். இதில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக என்ன இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது 23,150 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக வந்து இருக்கு. ஸோ அதில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியமோட டிஃப்ரெண்ட் அப்படின்றது கம்மியாக வந்து இருக்கிறாங்க. சரியா, ஸோ அதனால 23,150 அப்படின்றது ஏடிஎம் ஸ்டேக்காக எடுத்துட்டு ஸோ அதனுடைய ஸ்ட்ராங்கலோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இல்லை நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக என்ன கிடைச்சிருக்கு, 23,166 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,391, R2 23,441 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. S1 22,925, S2 22,867 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. சரியா, ஸோ நம்ம எப்பவுமே சொல்றது தான் R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்ம வந்து என்ன செய்யலாங்க, 920 பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கல் லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சரியா, ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்ற வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. ஆப்ஷன் பிரீமியத்தில் பார்க்கும் பொழுது இதுவும் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். சரிங்களா, இந்த லெவல்ஸ் நீங்கள் மார்க் பண்ணாலுமே நெக்ஸ்ட் வீக்கோட கான்டெக்ட்ல தான் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு மிட் வேல்யூவா வந்து பார்த்தோம் அப்படின்னா 233 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. R1 285, R2 356, R3 427 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. S1 187, S2 140, S3 93 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. சேம் லெவல்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு மாறக்கூடிய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் மட்டும்தான் மாறும். சரிங்களா, கரண்ட் வீக்கோட லெவல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து என்ன செய்யுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.